கண்டிப்பா நல்ல பர்சன்டேஜ் வாங்குவேன். டோன்ட் வரி, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்னம்மா, ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஃபைன். ரொம்ப சேஃப் இங்க ஹாஸ்டல்ல. யா கார்த்திகா நான் தான். ஏய் என்ன பைத்தியம் முத்தி போச்சா? அர்த்த ராத்திரியில கால் பண்ணி குதிச்சு வர. ஏய் என்னடா இது? லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள வந்திருக்கா? இவனை பேசாம வாடகை புடிச்சு கொடுத்துடலாம். வேணாடி, இவனை போலீஸ்லயே புடிச்சு கொடுக்கலாம். ஹலோ மேடம், நான் ஒன்னும் தனியா வரல, ஒரு கேங்கோட தான் வந்திருக்கேன். என்னது கேங்கா? எதுக்கு? என் ஆளை கிட்னாப் பண்றதுக்கு. வாட்? கிட்னாப்பா? ஆமாங்க, உங்களை கடத்தி கொண்டு போய் கல்யாணம் பண்றதுதாங்க எங்களோட பிளான். என்னப்பா என்ன சீன் போடுறியா? இங்க இருந்து ஒரு வாட்டி தூக்கிட்டு போயிடுவியா? சும்மா இருங்க, எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்ட. இந்த பாருங்க மயக்க ஸ்ப்ரே, இதை ஆள் மேல அடிச்சு அப்படியே அழகா அவங்க மயக்கம் போட்ட அப்புறம் அலேக்கா தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்றதுதாங்க எங்களோட பிளான். ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? இந்த பாருங்க. கார்த்திகா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, 1 hourல மயக்கம் தெளிஞ்சிரும். பயப்படாதீங்க, உங்க மேல அடிக்க மாட்டேன், வேணும்னா தூக்கி போட்டுறேன். நிஜமாவே என்ன கடத்த போறியா? எனக்கு இதுல எல்லாம் இஷ்டம் இல்லைங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் திட்டம் போட்டு கூட்டு வந்துட்டாங்க. இன்னும் நீங்க என்ன நம்பலையா? என் கூட வாங்க, டீடைலா சொல்றேன். அங்க பாருங்க கருப்பச்சி தப்பு. நான் சிக்னல் தரேன், திருப்பி கொடுப்பாரு பாருங்க. கொடுத்தாரா? அங்க பாருங்க உங்க சீனியர் ஸ்டூடெண்ட் உங்களை தூக்கிட்டு போக கோணிப்பையோட ரெடியா உட்கார்ந்திருக்காரு. அதோ பாருங்க ஜானவாச காரு, அதுல தூக்கிட்டு போய் தான் உங்களை கல்யாணம் கட்டிக்க போறேன். கல்யாணமா? ஆமா, அதுதாங்க எங்க பிளான். உங்க ஹாஸ்டல்ல 2 மணிக்கு பெல் அடிச்ச உடனே கருப்பு சித்தப்ப மெயின் ஆஃப் பண்ணிடுவாரு. அந்த நேரம் பார்த்து உங்க மேல மயக்க ஸ்ப்ரே அடிச்சு நீங்க மயங்கி கீழே விழுந்த உடனே கார்ல தூக்கி போட்டு கொண்டு போய் கல்யாணம் பண்றதாங்க எங்க திட்டம். ஐயோ, நான் இப்போ என்ன பண்றது? நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, இந்த அப்ரூவர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன கவலை? உங்களை எப்படி காப்பாத்துறது நான் ஐடியா கொடுக்குறேன். இப்படி வாங்க. ஏய் வாங்கடி, சீக்கிரம். ஐயோ இவ்வளவு புண்ணியம் வருது. ஏய் 2 கோணில இவ்வளவு பெரிய புறா புடிக்கிறது. ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் காம்பவுண்டுக்குள்ள நழுவீங்க? அடிக்கடி போட்டு நல்லா போடுங்க. இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வரவே கூடாது. லெட்ஸ் என்ன சிக்கன் திட்டுப்பாலுள்ள இந்த வாடை வருது? அம்மா அண்ணா அப்ப கல்யாணம் இல்லையாண்ணா? கொஞ்சம் இருந்தா கருமாதியே பண்ணிடுவாள். உள்ள போ, மறுபடியும் நைட் ரூம்லயே தள்ளி விடல. என்ன பாஸ் இப்படி பண்ணிட்டீங்க? அடி தாங்க முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க பாஸ். ஏய் நீ இன்னும் எங்க சுத்திட்டு இருக்கியா? மயக்க மருந்து அடிக்கிற. ஆவுனா கத்திய தூக்கிட்டு அத உள்ள வைங்க சிஸ்டர். நீங்க எல்லாம் இப்ப கலாட்டா பண்றதுக்குனே இங்க வந்திருக்கீங்களா? ஐயோ கார்த்திகா, நீ கோவப்படாத, நான் தான் உங்களை எல்லாம் கூட்டு வந்தேன். நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கு என்ன வேணும்? நீதான் வேணும் கார்த்திகா. ஐயோ, எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? நீ மட்டும் தான் இப்படியா, இல்ல உன் கூட சுத்துறவங்களே இப்படியா? என்ன அப்படி நினைச்சிடாத, நானா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கே ஓனர் ஆக வேண்டியவன். ஐயோ நீ வாடி. ஏய் ஏய் கார்த்திகா, கார்த்திகா என்ன கார்த்திகா அப்படியே மாத்தி பேசுற? அன்னைக்கு ஐ லவ் யூ சொல்லும்போது ஒத்துக்கிட்டு போலாம் கொடுத்த, இன்னைக்கு இப்படி பேசுற? இது பாரு, 4 வருஷமா இந்த காலேஜ்ல வேலை செய்யற ப்ரொஃபசர்ல இருந்து பியூன் வரைக்கும் என்ன ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. அதுக்காக நான் எல்லாரையும் லவ் பண்ண முடியுமா? இந்த பாரு, this is a last warning for you. பேசாம இங்க ஓடி போயிரு, இல்லன்னா நிஜமா போலீஸ் கூப்பிடுவேன். வாடி போலாம். ஹலோ, என்னங்க மிரட்டுறீங்க? போலீஸ் தானே, கூப்பிடுங்க கூப்பிடுங்க, நான் உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். வாட்? நீ என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? என்ன கம்ப்ளைண்ட்? என் சீட்ல நீங்க படிக்கிறீங்களே அத பத்தின கம்ப்ளைண்ட். உன் சீட்ல நான் படிக்கிறேனா? என்ன உளறற? உண்மையை சொல்றேன், 50 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து 10,015 எழுத வேண்டிய அப்ளிகேஷன் நம்பரை மாத்தி 1015 எழுதி கொடுத்ததுனால தான் எனக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு உனக்கு கிடைச்சிருக்கு. ஓ நல்ல நேரம், என் பேரோட ஏங்கிற இனிஷியல் சேர்ந்து உன் பேரா மாறி போயிடுச்சு.
இப்ப புரியுதா உனக்கு எப்படி மெடிக்கல் சீட் கிடைச்சதுன்னு? இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட பணத்தை வாங்கலாம்னு முடிவு பண்ணேன். ஆனா உன்னை நேர்ல பார்த்த உடனே அந்த முடிவையே நான் மாத்திக்கிட்டேன். பாக்குறதுக்கு நச்சுன்னு ஒரு நல்ல ஃபிகரா இருக்கியா, அதான் உன்னை ஃபாலோ பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கல்யாணமா? ஏய் ஏய் சும்மா சவுண்ட் இடாத கார்த்திகா, நீ எனக்கு வேணும், இல்லைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன் படிப்பு செல்லாதுன்னு கோர்ட்ல கேஸ் போட்டு டிவி பேப்பர்ல எல்லாம் நியூஸ் கொடுத்து உனக்கு டிகிரியே கிடைக்காம பண்ணிடுவேன். நல்லா யோசிச்சு முடிவெடு. உனக்காக நான் என்ன வேணா செய்வேன் கார்த்திகா. என்னடி அவன் சொல்றதுல உண்மையா? அப்ளிகேஷன் நம்பர்லாம் கரெக்ட், ஆனா சீட்டு விஷயம் தான் குழப்பமா இருக்கு. பேசாம ஒரு ஐடியா பண்ணலாம். அவன் கிட்ட போய் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடு. என்னது? வெறும் நடிப்பு தாண்டி. நடிப்பா? ஆமாண்டி. அப்புறம் உனக்கு அவன் டிகிரியை கிடைக்க விடாம பண்ணிட்டா. இப்பதான் அவன்னா கோர்ட்டுக்கு போறதும் ஸ்டே ஆர்டர் வாங்குறதும் ஒரு பெரிய கலாச்சாரமாவே ஆயிடுச்சேன். பேசாம நான் சொன்ன மாதிரி செஞ்சுடு. ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? இந்த மாதிரி லூஸ் எல்லாம் ஆஃப் பண்ணலன்னா தாண்டி பிரச்சனையே. அவன் என்ன நிஜமாவா லவ் பண்ண போற? எல்லாம் நடிப்பு தானே. இதையும் ஒரு சப்ஜெக்ட் நினைச்சுக்கோ. வரான். நான் சொன்ன மாதிரி நடிச்சிட்டு. ஏங்க என்னங்க முடிவு பண்ணீங்க? நீங்க சொன்ன மாதிரியே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா என்னங்க ஆனா? எக்ஸாம் முடிஞ்ச உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம். எக்ஸாம் முடிஞ்ச உடனேயா? ஒருவேளை எக்ஸாம் முடிச்சிட்டு தப்பிச்சு ஓட ட்ரை பண்றாளோ? அப்படியெல்லாம் நான் ஓட மாட்டேன். நான் மனசுல நினைச்சது உங்களுக்கு எப்படிங்க கரெக்டா தெரியுது? உன் மனசையே தெரிஞ்சுக்கிட்டவனா அந்த மனசுக்குள்ள இருக்கிற நினைப்பு கூடவா தெரியாம போயிடும். இங்க பாரு கார்த்திக், நான் உன்னை எவ்வளவு இன்ஸ்டால் பண்ணாலும் நீ என்னையே சுத்தி சுத்தி வர பாத்தியா? அதனால நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா மறுபடியும் ஆனாவா? அதுக்கு முன்னாடி என்னோட ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன கார்த்திக், எனக்காக ஒரு 5 மாசம் கூட வெயிட் பண்ண மாட்டியா? 5 மாசமா? 10 மாசம் கூட உனக்காக காத்திருக்கேன் கார்த்திகா. ஆனா அது வரைக்கும் உன்னை எப்படி கார்த்திகா கான்டாக்ட் பண்றது? எக்ஸாம் முடிஞ்ச உடனே நானே உன்னை தேடி வரேன், போதுமா? சரி, உன் மொபைல் நம்பரையாவது கூட. மொபைல் நம்பரா? 9840201314. Here are the few muscles, the biceps, the triceps, and this bone is the clavicle. Other muscles which are present in this area என்னடி are the brachioradialis. தெரியலடி, Some என்ன other டிஸ்டர்ப்டா bones are இருக்கு. the radius, டிஸ்டர்பா? ulna, ஏன்? and the artery which passes through அதனால this ஏதாவது ப்ராப்ளம் is வருமா? radial artery, ப்ராப்ளமா? ulnar artery, எவனால? and அதாண்டி some of the நான் படிக்கிற metacarpal சீட்டுக்கு bones பணம் present கட்டினதா here சொல்றான்ல, அவனால. scaphoid, ஐயோ, lunate, அதெல்லாம் எதுவும் வராது. நீ கிளாஸ் கவனி. எப்படி வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இல்லடி. பொற்குடி, why are you talking? நீ என்ன அங்க தனியா கிளாஸ் எடுக்கறியா? நோ மேம். Then what? சாரி மேம். Listen the class. So the clavicle is the smallest bone in the body. ஏய், ஒருவேளை அவன் சொல்றது உண்மையா இருந்தா? என்னடி நீ காலையில இருந்து அதையே நினைச்சு புலம்பிட்டு இருக்க? இத பார், பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண பசங்க பல டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. அதுல இதுவும் ஒண்ணு. அதுக்கு இல்லடி. இங்க பார், அடுத்தவன் தோட்டத்துல அத்துமீறி நுழைஞ்செடுத்தா அதுக்கு பேர் திருட்டு. அதே காத்துல பறந்து தானா காலடியில விழுந்தா அதுக்கு பேர் அதிர்ஷ்டம். உனக்கு நடந்தது அதிர்ஷ்டம். வா. யாரு பாத்து இந்த நேரத்துல? ஹலோ. ஹாய். ஹாயா, யார் அது? கார்த்திகா, ஐம் கார்த்திக். கார்த்திகா? ஆமாங்க, நான் தான். என்னவோ தெரியலங்க, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுல இருந்து என் கால் தரையில படவே மாட்டேங்குதுங்க. தரையில பட மாட்டேங்குதா? ஏன் பேய் அதாவது மாறிட்டானா? என்னமோங்க, எனக்கு உங்களை உடனே பார்க்கணும் போல இருக்குங்க. எத? நிஜமாதாங்க, இப்பவே உங்க ஹாஸ்டல் காம்பவுண்ட் எகிரி கூச்சி வந்து உங்க பக்கத்துலயே இருக்கணும் போல தோணுதுங்க. ஆனா உங்க ஃப்ரெண்ட நினைச்சதாங்க ஒரே டென்ஷனாவே இருக்குங்க. ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு? அதாங்க அந்த குண்டு பூசணிக்கா. ஏங்க உங்களுக்கு வேற ஃப்ரெண்டே கிடைக்கலங்க? நல்லா டிப்பர்ல ஒரு சைஸ்ல ஒன்று கூடவே வச்சுக்கிட்டு சரியானவ அவளை பார்த்தாலே எப்படி எரியுதுங்க. நெளிஞ்சு போன அலுமினிய அண்டா மாதிரி. இதெல்லாம் அம்மாவாசைக்கு சூடம் கொளுத்தி உடக்கிதாங்க யூஸ் பண்ணோம். இந்த பாருங்க கார்த்திகா, அந்த பப்ளி மாசம் உடனே கட் பண்ணிருங்க, இல்லனா நம்ம இமேஜ் தாங்க ஸ்பாயில் ஆகும். புரிஞ்சுதா? எனக்கு புரியுது, உனக்கு தான் ஒண்ணும் புரியல. என்ன கார்த்திகா ஒரு மாதிரி பேசுற? உன் குரல் கூட வேற மாதிரி இருக்கு. மாறாம எப்படி இருக்கும்?
என் குரல் என்ன மாதிரி தானே இருக்கும். யாரு ஒரு கோடி மேடமா? என்ன தில் இருந்தா நீ எனக்கே ஃபோன் பண்ணி என்னையே கலாய்ப்ப. ஒரே தமாசு போங்க. உங்களுக்கே ஃபோன் பண்ணி உங்களையே. டேய் நிறுத்துடா. மேடம் இல்லனா குண்டு பஸ்னிக்காயா? டேய் மவனே. ஐயோ என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? காவாசனிய கலக்கி ஊத்த ஒட்டு விடி உருள மண்டையா. பிரின்சிபால் வராருல்ல. ஸ்டூடெண்ட்ஸ், MCIல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. யாராவது புது தீசிஸ் ரெடி பண்ணா அவங்க உடனே அப்ளை பண்ணலாம். யாராவது ரெடி பண்ணிருக்கீங்களா? ஒன்னும் தேராது போல் இருக்க. ஏமா கார்த்திகா, நீ டெங்குக்காக புது ஃபார்முலா ரெடி பண்ணியா? அதை அப்ளை பண்ண வேண்டியதானே? அனிமல் டெஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன் சார். ஹியூமன் டெஸ்ட்டுக்கு தான் ஆள் யாரும் கிடைக்கல. அதுக்கு தான் நம்ம சார் இருக்காரா? டேய். இல்ல சார், இதுக்குன்னு ஆள் சப்போர்ட் பண்ற நம்ம ராஜபாண்டி இருக்கானே, அவனுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களே, அதுக்கு சொன்னேன். ஆமா, அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானம்மா. இல்ல சார், சைடு எஃபெக்ட் பாசிபிலிட்டி இருக்கிறதுனால பயந்துகிட்டு யாரும் வர மாட்டேங்கிறாங்க சார். இத பார் கார்த்திகா, நீ சூஸ் பண்ணிருக்கிறது நல்ல சப்ஜெக்ட். ட்ரை பண்ணு, கண்டிப்பா முன்னுக்கு வருவ. ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ சார். வாங்க சார். இன்னைக்கு துணிஞ்சு இவன்கிட்ட கேட்டுற வேண்டியதான். ஏண்டா மாறி, இந்த சப்ளை ராஜபாண்டி வேற ஏதாவது சப்ளை பண்ணுவானா? என்ன முறைக்கிற? அருமண்டா. ஏய், எனக்கு ஒரு ஐடியா தோணுதுடி. என்ன? உன் பின்னாடி சுத்துறானே ஒரு லூசு, அவனை வச்சு டெஸ்ட் பண்ணா என்ன? யாரு? அதான்டி உன் டம்மி லவர். ஓ அவனா? நல்ல ஐடியா தான். ஆனா ஏதாச்சும் ரியாக்ஷன் சைடு எஃபெக்ட்ஸ் ஆயிடுச்சுன்னா? ஐயோ, சைடு எஃபெக்ட் வரணும்னு வேண்டிக்கோ. அதோட அவன் தொலைல இருந்து தப்பிக்கலாம்ல. ஏய், என்னடி பேசுற? அப்போ என் ப்ராஜெக்ட்ட பத்தி உனக்கு அக்கறையே இல்லையா? ஐயோ, சரியான மரம் மண்டடி நீ. நீ உன் மெடிசன் அப்ளை பண்ணி அவனுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வரலனா நீ உன் ப்ராஜெக்ட் பேப்பர்ல பாஸ். இன்கேஸ் அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதோட அவன் தொல்லையில இருந்து நீ எஸ்கேப். எப்படி பார்த்தாலும் இந்த ப்ராஜெக்ட் உனக்கு ப்ளஸ் தான். இரு, நானே அந்த லூஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். போன் எடுங்க பாஸ். இருக்கட்டும் பாஸ், யாரு என்னன்னு தெரியணுமா? வண்டி ஓட்டும் போது ஃபோன் பேசக்கூடாது பாஸ். ஏதாவது முக்கியமான போனா இருக்க போதே. அட என்ன பாஸ்? கார்த்திகா, சொல்லுங்க கார்த்திகா. கார்த்திகா உன்னை உடனே மீட் பண்ணணும்னு சொல்றா. கொஞ்சம் காலேஜ் வரியா? இதோ ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். வா. மேடம், தெரியாம வண்டி மாறிட்டேன். மாறி ஏறதுக்கு இது என்ன ஷேர் ஆட்டோவாடா? பீச்ல டிராப் பண்ணிடுவீங்களா? பீச் என்னடா, பீகார்ல டிராப் பண்றடா. தபார், நீ இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு ஒரு கையெழுத்த போடு. கையெழுத்தா? ஆமா. இதுல என்ன சார் எழுதிருக்கு? நாங்க பண்ண போற டெஸ்ட்ல உனக்கு அலர்ஜி ஏற்பட்டாலோ, சொறி சிரங்கு படை ஏற்பட்டாலோ, கண்ணு காது மூக்கு அவிஞ்சு போனாலோ, இல்ல லிவர் வெடிச்சு போனாலோ, மூளை செதறி போனாலோ அத மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு எழுதிருக்கு. போடு. ஒரு கையெழுத்து என்ன சார், 1000 கையெழுத்து போடலாம். என் கார்த்திகாவுக்காக என் உசிரே போனாலும் எனக்கு பரவாயில்ல சார். பிபி நார்மல், பல்ஸ் ரேட் நார்மல், கார்டியக் ஆக்டிவிட்டி நார்மலா இருக்கு. சார், லேப் ரிப்போர்ட் சார். பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் கூட நார்மலா தான் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் நார்மல். கார்த்திகா, ஓகே, மெடிசன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு மேம். ஆபரேஷன் தியேட்டர் பிளாக் பண்ணிட்டீங்களா? பிளாக் பண்ணியாச்சு மேடம். இங்க பாருங்க மிஸ்டர் கார்த்திக், டோன்ட் வரி. இந்த மெடிசன் டெஸ்ட்டுக்கான ஒரு ப்ரிலிமினரி ப்ராசஸ் தான் இது. நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். முதல்ல டெங்கு காய்ச்சலை உருவாக்குற வைரஸ் கிருமிகளை உங்க உடம்புல நாங்க செலுத்துவோம். ஃபர்ஸ்ட் 1/2 அன் ஹவர்ல சாதாரண காய்ச்சலா தான் இருக்கும். அடுத்த 1/2 அன் ஹவர்ல டெங்கு காய்ச்சலுக்கான அறிகுறி உருவாகும். அதுவே படிப்படியா முன்னேறி அடுத்த 1 ஹவர்ல டெங்கு காய்ச்சலாவே மாறிடும். ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த காய்ச்சல் அதிகமாகி அது மேக்ஸிமம் லெவல் ரீச் ஆகும்போது எங்க ஸ்டூடெண்ட் கண்டுபிடிச்ச மெடிசனை உங்க உடம்புல ஊசி மூலமா செலுத்துவோம். அந்த மெடிசனை உங்க உடம்பு ஏத்துக்கிட்டா டெங்கு காய்ச்சல் படிப்படியா குறையும். ஒருவேளை அது உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். தலை சுத்தல், வாந்தி, உடல் நடுக்கம், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் உங்க உடம்புல ஏற்படும் போது வழக்கத்துக்கு மீறி இருந்தா இமீடியட்டா நீங்க சொல்லுங்க. ஓகே? ஓகே டாக்டர். டாக்டர், யூ கேன் ப்ரொசீட். ஓகே மேடம். நர்ஸ், அந்த வைரல் ஆன்டிஜன் எடுங்க.